சௌக்கியமா? ஆமா, போன தடவை சத்துணவு கூடத்துல அரிசி திடித்து நான் கேஸ்ன்னு வந்தப்ப அந்த சீட்ல இருந்தியே, இப்ப இந்த சீட்ல இருக்க. எப்படி ப்ரமோஷனா? எப்படி கிடைச்சது? உன்னை பிடிச்ச 6 மாசம் சொல்ல ஓட்டம் பாரு, அதனால கிடைச்சது. நம்மளால கூட சில பேருக்கு வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுதுல. யோ போலீஸ், அடுத்த தடவை நீங்க முயற்சி பண்ண, நான் வந்து மாட்டிக்கிறேன், உன்னை எஸ்ஐ ஆக்கி விட்டுறேன். சாப்பிடு. டேய் என்னடா? டேய், மாப்பிள்ளை விட்டுக்கிறவங்க இன்னும் மரியாதை பேசுறேன். ஆமா, இங்க சீலான்னு ஒரு குட்டி வேலை பார்க்கறாளாமே, அவளை கொஞ்சம் கூப்பிடுறீங்க? டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? கொண்டாங்கடா. வாங்கடா. என்ன பாக்குற? முன்ன பின்ன கல்யாணம் இருக்கா உனக்கு? பொண்ணை கூப்பிடியா? எந்திரடா. என்னடா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க மைக்கேல் ராஜ் அண்ணன் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அவருக்காக பொண்ணு கேட்க அம்மா இருக்காங்களா இல்ல அப்பா இருக்காங்களா? அதனாலதான் அவர் சார்பா மொத்த கும்பலையே கூட்டிட்டு வந்திருக்கேன். 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 12ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 20ஆம் தேதி கூட முகூர்த்தம் இருக்கு. பட் நான் ஊர்ல இல்லையே. நான் இருக்கும்படியா ஒரு தேதி சொல்லுங்க. என்ன பார்த்து திருப்தியா? நகை நட்டை பத்தி கவலைப்படாதீங்க. 4 பக்கமும் பசங்களை அனுப்புனா நகை நட்டோட வந்துருவாங்க. என்ன பாக்குறீங்க? வழக்கமா எங்க கைக்கு செய்ய மாட்டீங்க, ஒரு சேஞ்சிக்கு உங்களுக்கு செய்ய மாட்டி பார்க்கலாம்னு ஆசை. என்னையா வளவன்னு பேசிக்கிட்டே? அம்மா சீக்கிரம் முடிங்க, மேக்னி ஷோக்கு போகணும். போகலன்னா வசூல் பாதிக்கும். வெத்தலை பாக்க நீங்களே எடுத்துக்கிறீங்களா இல்ல நாங்களே எடுத்து தட்டுமா? இந்த ஐயோ அடிக்காத, ஐயோ பிடிக்காதம்மா, நான் ஆம்பளை. ஐயோ ஐயோ ஐயோ, பக்கம் வர மாட்டேன். அடிக்காத, ஐயோ. அண்ணே, உங்க உன்னதமான காதலுக்கு உயிர் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பவுன் நகை வேணும்னு பிரியமா கேட்டேன். என்ன 7-8 இடத்துல கெட்டு போட்டு வச்சுட்டாங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். வாயை மூடிக்கிட்டேன். ஆமா, இவங்களையும் லாக்கப்ல வச்சீங்க. பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பொண்ணு கேட்டு வந்திருப்பான். பின்ன என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஏக முடியும்? வயசு பொண்ணுங்க வீட்டுல இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டுதாமா வருவாங்க. பொண்ணு கேட்டு வர்றது என்ன கிரிமினல் குற்றமா? அப்படி ஒண்ணு நான் சட்டத்துல படிச்சது இல்லையாமா. தட் இஸ் கரெக்ட். இத பாருமா, பொண்ணு கேட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்களே உள்ள பிடிச்சு போட்டீங்க. பின்ன என்ன, அடுத்தவங்க பொண்ணு பிரச்சனை வந்தா ஸ்டேஷன்லயே கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க. அதுவே உங்களை பொண்ணு கேட்டு வந்தா உள்ள பிடிச்சு போடுவீங்க. இத பாருமா, சொந்த பிரச்சனைக்காக சட்டத்தையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்றது கிரிமினல் குற்றம். அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இப்பவும் நான் உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ரெட் மார்க் கொடுக்கறத நான் விரும்பல. ஏன்னா ஐ லவ் யூ. சீக்கிரம் உங்களை ரிலீஸ் பண்ணிருங்க. போலீஸ் அராஜகம். அண்ணன் 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 அண்ணி. யோ, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கயா. சார், உங்க கப்பல்ல பிரவுன் சுகர் கடத்தி இருக்காங்க. என்ன பதில் சொல்றீங்க? சட்டப்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுங்க. தலைவா, வண்டியில ஏறா. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவு, நீங்க எல்லாம் போகலாம். சொல்றேன்ல. என்னமோ சொல்ல வந்தியே, என்ன? என்னடா இது? ஹோட்டல் ஓபனிங்க்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. நீ பாட்டுக்கு வேலை செய்யறவங்க வெளியே போன்னு சொல்லிட்ட. என்ன அர்த்தம்? உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க முன்னாடி நான் உன்னை கை நீட்டிட்டா உன் கௌரவம் குறைஞ்சிரும் பாரு. அதனாலதான்.
10 வயசுலயே பர்சல்ல போய் ஸ்மக்லிங் பண்ண வேண்டாம்னா என்கிட்ட அவன் வேலையை கட்டுற ராஸ்கல். கட்டு மரத்துல கஞ்சா கடத்துறவனையே என் காம்பவுண்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். என் பேர சொல்லியா ஃப்ராடு பண்ற? சரக்கு யார் அனுப்பிச்சது சொல்லு. சொல்றா. மைக்கேல் ராட், மைக்கேல் ராட், விட்டுருங்க. சரக்கு நான் தான் அனுப்பிச்சேன். நீங்க 2 பேரும் தொழில் கூட்டாளிங்க. நீங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. கூட்டாளி யாரியா? கூட்டாளி இவனா? கூட்டாளி கூட்டாளிங்கிறவன் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்கணுமே தவிர, புருஷன்கார ஆபீஸுக்கு போனதும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு படுக்கையை தட்டி போடுறாளே அவ மாதிரி இருக்க கூடாது. நிறுத்துற. நானும் பாக்குறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறிய. நீ தொழில் கத்துக்கிட்ட அதே நைனா கிட்ட தான் நானும் தொழில் கத்துக்கிட்டேன். என்னமோ இப்ப புத்தர் காந்தி லெவல்ல பேசினா அதுக்கு நானா பொறுப்பு? தெரியாதவங்களை பத்தி நீ பேசாதடா. நாம 2 பேருமே நைனா கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டோம். ஆனா நீ தப்பான பாடம் கத்துக்கிட்ட. 100 ரூபாய் காசுக்காக பல லட்சம் ரூபாய் பொருளை ஹார்பர்ல இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனா லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரே ஒரு பிராந்தி பாட்டில வெளியே கொண்டு வந்திருப்பாரா? மைக்கேல், நீ அடிச்ச ஒவ்வொரு அடியும் நான் ஏந்திரமா தாங்கிட்டு இருந்தேன். நம்ம நட்பு கெடக்கூடாதுன்றதுக்காக இல்ல, சின்ன வயசுல இருந்து வளர்த்த இந்த தொழில் கெடக்கூடாதுன்றதுக்காக. லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு போடுற பார்ட்னரை விட எங்கேயோ கஞ்சா அடிச்சிட்டு கண்ணை மூடுற பரதேசி பையன் உனக்கு பெருசா போயிட்டான்ல. லட்சியத்துக்காக தொழில் பண்றதா இருந்தா லாலா கடை வச்சிரு. ஏண்டா ஸ்மக்லிங் பண்ண வந்த? இந்த சரக்கு எடுத்துட்டு போற கட்டு மரத்தெல்லாம் மீன் பிடிக்க விட்டுடு. கோல்டன் ஃபிஷ் நல்ல வியாபாரம். பேசாம கடை வச்சு உட்காரு. அனாதையா இருந்தேன்னு எடுத்து வளர்த்த நைனா செருப்பு தைக்க சொல்லி கொடுத்திருந்தா கூட இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து இந்த தப்பான தொழில பழகிட்டேன். என்ன நம்பிக்கிட்டு இருக்க 100கணக்கான குடும்பங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலை விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பார், என்னோட வாழ்க்கையும் சரி, என்னோட தொழிலும் சரி, எப்படி அமைச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் எந்த கட்டுப்பாட்டோட என்கிட்ட இருந்தியோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனா இரு, இல்ல அவுட். பீட்டர், எது கூப்பிட்டீங்க? உனக்கு என்ன வேணும்? வாட்ச் மிட்டாய். வாட்ச் மிட்டாயா? நான் வாங்கி தரையா? யோ, வாட்ச் மிட்டாய் குடியா? டிட்டோனி வாட்சா கொடு.
இந்த நைனா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இன்னொரு முத்தம் கொடுப்பியா? கொடு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.